எதிரின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே. பாடுங்க. எந்த எதிரின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே. தோல்வி ஜெயமாய் மாற்றினாரே, அவருக்கே என் ஆராதனை. தோல்வி ஜெயமாய் மாற்றினாரே, அவருக்கே. 1 2 3 4 அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. ஆமென். ஹalleluya. உட்கார்ந்துட்டே பாடுனா எப்படி? எழுந்து நில்லுங்க, எங்களோட நீங்களும் எழுந்து நில்லுங்க. Praise God. Hallelujah. முடிந்தவங்க எழுந்து நில்லுங்க. விருப்பமானால் என்னோட கூட நீங்க எழுந்து நிக்கலாம். நான் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களை பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Oh yes. ரெடியா இருக்கீங்களா? Are you ready ன்னு கேட்டா எஸ் ன்னு சொல்றீங்களா? Are you ready? இப்படி பாடுனா Are you ready? நல்ல கையை உயர்த்தி தான் சொல்லுங்களேன் எஸ் ன்னு. Are you ready? Ready 1 2 3 4 அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா நல்ல கையாசைத்து. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. எந்த எதிரின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே. வெற்றி மகுடம். எந்த எதிரின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே. ஒருத்தர் பாருங்க இப்படி. ஒருத்தர் இப்படி பாருங்க. ஒருத்தர் அப்படி பாருங்க. அப்பா சோத்திரம். கன்னடாவா, ஹிந்தியா, தெலுங்கா, மலையாளமா என்னன்னு புரியலையேம்மா. ஓகே பாருங்க. இப்ப சொல்லுங்க. எந்த கெத்தா பாடுங்க. பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பாடுங்க. பாடு பையனை பார்த்து. எந்த எதிரின் கண் முன்னே. பெரிய சுவிசேஷம் இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஹalleluya. புரியல. நீங்க பக்கத்துல இருக்கிற ஆத்துமாவுக்கு இன்னைக்கு ஊழியம் செய்றீங்க. நீங்க ஊழியக்காரனாய் நீங்க கர்த்தரை மாற்றி இருக்கிறார். ஹalleluya. இப்ப சொல்லுங்க. எந்த எதிரின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வெற்றி மகுடம் அட சூட்டுங்களே. இப்ப பின்னாடி இப்பதானப்பா உங்களை நல்லா ஐயா இப்பதானே உங்களை நல்லா பேசுறேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் கைய குறுக்கிக்கிட்டா எப்படி? பக்கத்துல இருக்கவங்க மேல ஒரு கிரவுன் பண்ணுங்க. வெற்றி மகுடம் சூட்டினாரே. One more time. எந்த எதிரின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே. One more time. எந்த எதிரின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே. One more time. எந்த எதிரின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே. தோல்வி ஜெயமாய் மாற்றினாரே. அவருக்கே என் ஆராதனை. சொல்லுங்களேன். தோல்வி ஜெயமாய் மாற்றினாரே. அவருக்கே 1 2 3 4 அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. முடிந்து போன வாழ்க்கையையும் மகிமையாக மீட்டு தந்தாரே. கேளுங்க. லாசருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல? பிரதர் லாசர் ஃப்ரம் பைபிள். வாழ்க்கை உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லினா உடனே ஆண்டவர் போய் பாப்பாருன்னு பார்த்தா ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, சைலண்டா இருக்கிறார். சில நேரத்துல அப்படிதான் இருக்கிறார் நம்ம லைஃப்ல கூட இல்ல. ஏன் சைலண்டா இருக்கிறார் நமக்கு அப்ப புரியாது. அப்புறம் பதில் வயலண்டா மாறும் போதுதான் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஹalleluya. அடுத்து சாக போறாரு அப்படின்னு சொன்னா அப்பயும் ஆண்டவர் போல அம்மாதான பாஸ்டர் போல. அப்புறம் மரிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அப்பயாச்சும் வந்து பாப்பாருன்னு பார்த்தா அப்பயும் என்ன வந்தாரா இல்லையா? சொல்லுங்க. இல்ல. ஆமென். இப்போ வாழ்க்கை முடிஞ்சே போச்சு. என்னாச்சு? முடிஞ்சே போச்சு. நல்ல ஆக்ஷனோட சொல்லுங்க. முடிஞ்சே போச்சு.
முடிச்சு சோலி முடிஞ்சு போட்டு மூட்டைய கட்டி எதுல வச்சுட்டாங்க? கல்லறையில வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாங்க. உங்க கேஸ் அப்படி எல்லாம் மூட்டை கட்டி போட்டிருக்கலாம். பயப்படாதீங்க. மீண்டுமாய் கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். அவர் வெற்றியின் ராஜா, ஒரு ஜெயத்தின் பவனியை இந்த நாளிலே அவர் உலா வருவார். எருசலேமுக்கு வந்தவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசரு மரிச்சே போயிட்டார், இப்ப அழுகி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா லாசருடைய ஒரு சின்ன ஒரு 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 புண்ணு வந்தாலே அது ஆறுவதற்கு ரொம்ப கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு, இல்ல? இப்ப உடம்பே அழுகிட்டு இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். சொல்லுங்க, எல்லாம் ஃபெயிலியர். இப்போ மருத்துவர்களே நினைச்சாலும் கை கொடுத்து தூக்க முடியாத ஒரு நிலைமை. இப்போ இங்கதான் நம்ம பரம மருத்துவர், பரம வைத்தியர் வந்து நிற்பார் நமக்காக. யாருக்காக? யாருக்காக? எனக்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்காக வருவாரு பிரதர், எனக்காக வருவாரு சிஸ்டர். ஹல்லேலூயா. என் குடும்பத்திற்காக அவருடைய கரம் நீட்டப்படும். என் வியாதிக்காக அவர் கரம் நீட்டப்படும். என் அழுகிக் கொண்டு நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைக்காக என் இயேசுவின் கரம் நீட்டப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நிற்கிறார் கிளைமேக்ஸ்ல. ஆமென். தி எண்ட்னு போட்டு முடிச்சிட்டோம். தியேட்டர்ல படம் பார்க்கறவங்க எல்லாம் கூட வீட்டுக்கு போயிட்டான். கர்த்தர் புது கதையை ஓட்டிட்டு இருக்கிறார், புது ஸ்டோரி. ஆமென், ஹல்லேலூயா. புக் எல்லாம் இந்த புக் படிக்கிறவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களா? புக் எல்லாம் மூடிடுவாங்க, எல்லாம் முடிஞ்சுன்னு மூடிடுவாங்க. மூடிட்டீங்களா? அப்படி எல்லாம் முடிஞ்ச இடத்துல திரும்பி ஒரு சின்ன புள்ளிய கமாவா கர்த்தர் மாத்தி உங்க வாழ்க்கையை கர்த்தர் தொடர வைப்பார். ஹல்லேலூயா. எஸ், நல்ல கையை தட்டுங்க. முடிந்து போன என் வாழ்க்கையையும் மகிமையாக மீட்டு தந்தாரே. முடிந்து போன வாழ்க்கையையும் மகிமையாக மீட்டு தந்தாரே. சகலமும் நன்மையாய் மாற்றினாரே, அவருக்கே ஆராதனை. சகலமும் நன்மையாய் மாற்றினாரே. Are you ready? 1 2 3 4. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. One more time. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. தகுதி இல்லாத என்னையுமே அழைத்தாரே அவர் சேவை செய்ய. தகுதி இல்லாத என்னையுமே அழைத்தாரே அவர் சேவை திரும்ப செய்ய. தகுதி இல்லாத என்னையுமே அழைத்தாரே அவர் சேவை செய்ய. தரிசனம் தந்து உயர்த்தினாரே, அவருக்கே என் ஆராதனை. தரிசனம் தந்து உயர்த்தினார். ரெடி ரெடி. அவருக்கே என் ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். பெலத்தின் மேலே பெலன் அடைந்து ஜெயத்தின் மேலே ஜெயம் அடைவோம். பலத்தின் மேலே பலனடைந்து ஜெயத்தின் மேலே ஜெயம் அடைவோம். அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா நல்ல கையை தட்டி. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், ஓ சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார்.
சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென் அல்லேலூயா. வாசி. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை எல்லையில்லா ஆராதனை. ஹalleluya. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் மேலே கர்த்தர் வைத்த தரிசனம் அது பொய்யாய் போவாது. கர்த்தர் உங்கள் மேலே வைத்து அழைப்பது ஒரு நாளும் பொய்யாய் போகாது. உங்கள் மேலே அவர் வைத்த அந்த திட்டங்கள், அபிஷேகம் ஒரு நாளும் அது பொய்யா போகாது. தன் காலத்துல அது கனி தரும், அது துளிர் விடும், அது வாய்க்கும். கர்த்தர் அப்படியாய் உங்களை நடத்துவாராக. ஆமென். Thank you so much. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. We thank you Jesus. We thank you Holy Spirit. இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்துல இப்படிதான் ஆண்டவர் அந்த குருத்தோலை ஞாயிறுன்னு நம்ம சொல்றோம். அதனுடைய அடிப்படையான ஒரு அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த வேத பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரம். இதுல இப்படிதான் ஜனங்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை. எங்க எங்க ஆண்டவர் வந்ததும், ஆண்டவர் அந்த கழுதை மேல வர்றதை பார்த்த உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவர் செய்த நன்மை எல்லாம் நினைக்கிறாங்க. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு, நம்ம இயேசு, ஆஹா இயேசு, ஓஹோ இயேசு, 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 இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அப்புறம் என்னது? பேய்கள், நோய்கள், இதெல்லாம் ஜனத்துக்கு ஞாபகம் வருது. ஆமென். முன்னாடி அதிகாரத்துல நடந்ததெல்லாம் ஜனங்களுக்கு என்ன ஆகுது? அவரை பார்த்த உடனே அட இவர் தானே அற்புதங்களை செய்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலிலேயா கடலோரம் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர், அப்புறம் என்னது? முடவர். தெரியுமா தெரியாதா பாட்டு? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி பாடுறீங்க. நான் நிறுத்தினா போ எனக்கு பாட மாட்டேன். நான் நிறுத்தினா உஷாரா நிறுத்திடுறாங்க ஐயா, சைலண்டா. கலிலேயா கடலோரம், இப்ப பாருங்க பாடுறாங்க. இயேசு ஜனங்களை தொட்டார். ஐயா இது வித்தியாசமான தொட்டார் இல்ல, ஆர் ஓரம் அந்த அம்செல்லாம் பண்ணிடுறீங்க. அப்போ இந்த கழுதை மேல ஆண்டவர் வரும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த கழுதையும் அந்த ஓரத்துல நின்று எங்கெங்கயோ கர்த்தருடைய அற்புதத்தை எல்லாம் பார்த்ததுதான். அது குட்டியா இருந்தாலும் சின்ன வயசுலயே ஆண்டவரை தரிசிச்சிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறி நம்ம ஆளு மேல ஏறி உட்கார்ந்ததும் கழுதைக்கு ஒரு குஷி வருது. கழுதைய விட்டு இருந்தா வேற மாதிரி பாடி இருக்கோம். என்ன கழுதைக்கு ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாட்டு? குட்டி நானையா கழுதை, குட்டி நானையா. கர்த்தருடைய வருகையில அதுக்கு கூட பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அது ஒரு பக்கம் கண்ணீரோட பாடிட்டு வருது. குட்டி நானையா. நான் டியூன் கரெக்டா பாடுறான்னு தெரியல. கழுதை குட்டி நானையா கரெக்டா? இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. பா பா பா. எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற அம்மா கழுதைக்கு வாய்ப்பு கிடைக்கல. எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற அம்மா கழுதைன்னா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ், பெர்ஃபெக்ட், எல்லாம் தெரியும், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்மள மாதிரி ஒண்ணுத்துக்கும் உதவாதவனெல்லாம் கர்த்தர் பிடிச்சு எடுத்து, ஆமென், திக்குவாயி மந்தனாவு, ஆமென், நீ போப்பா மோசே அப்படின்னா எனக்கு கூட ஒரு ஆள் அனுப்புங்க.
ஹalleluya, ஹalleluya. இப்படி எல்லாம் பட்ட ஆட்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, அழைத்து ஊழியத்தை நிற்க வச்சு நம்ம மேல அவரை சுமக்கிற ஒரு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு கிடைக்கிற புகழ்ச்சியில கொஞ்சம் என்ன என்ன ஆகுது, நமக்கும் வந்து சரி இந்த பக்கம் நமக்கும் அப்படியே காத்து அடிக்குது பாருங்க. இப்போ எல்லாம் ஜனம் இப்படி பாடிக்கிட்டு இருக்குது. எங்க எங்க பாடிட்டு இருக்கு? ஜெருசலேம்ல. எருசலேம்ல இப்படிப்பட்ட ஒரு 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 நாள்ல ஜனம் பாடிட்டு இருக்குது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அவங்க ஹீப்ரூல அதெல்லாம் பாடி இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது தமிழ், நம்ம அதை தான் பாட முடியும் இல்லையா? அப்புறம் நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இப்படி எல்லாம் ஆளாளுக்கு வித்தியாசமா ஆண்டவருடைய அற்புதங்களை நினைச்சு அந்த அந்த வசனம் படிங்க. 37 படிங்க. 37 உடைய கடைசி. ஓகே படிங்க. 37 19 லூக்கா 19:37 படிங்க படிங்க. ஆஹா படிங்கம்மா, கரெக்ட் தான். இல்லம்மா, அவர் ஒலிவமறையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளானமா கவனிங்க. நம்ம இங்க கொஞ்சம் கூட்டம் தான், இந்த கூட்டத்துக்கு கம்பேர் பண்ணா திரளான கூட்டமாகிய, அவங்களுக்கு மைக் வால்யூம் வைங்கள. ரெட் ரெட் வயர், ரெட் ரெட் வயர். படிங்கம்மா. திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு படிங்க. அடுத்ததும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இப்ப நம்ம ஆண்டவர் ஆராதிச்சோம் பாருங்க, அது போல எல்லா கவலை கண்ணீர் எல்லாத்தையும் தூரம் தூக்கி போட்டுட்டு அவர் செய்த அற்புதத்தை மாத்திரம் நினைச்சு ஒரு கூட்டம் திரளா வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுது, பாடல்களை பாடி மிகுந்த சத்தத்தோட just praising God. ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி. நான் நினைக்கிறேன் இது கழுத பாடி இருக்கும் போல. இது வந்து கழுத 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 பாடி இருக்கும். என்னை தேடி வந்த கரெக்டா கழுதைய அடையாளம் காட்டி கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னா, உங்களை அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவனே ஆகல. ஹalleluya. இருவழி சந்தையில என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன், என்ன எப்படிப்பட்ட ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கறாரு பாருங்க ஆண்டவர்ல. நம்ம இப்போ இந்த ஜிபிஎஸ், இந்த கூகுள் மேப் பார்த்து பார்த்து வழியெல்லாம் நம்மளே மறந்துட்டோம். நேரா போ, லெஃப்ட்ல திரும்ப. அதுவும் ஒரு சிலர்லாம் ரூட் சொன்னா அந்த ரூட்ல நம்ம போய் சேரவே முடியாது. கரெக்டா இருக்கும். நீங்க நேரா போய் என்ன பண்ணுங்க, அவன் காட்டுறது ரைட் ஹேண்ட காட்டுவான், லெஃப்ட்ல திரும்பணுவான். இப்படி போய் இதுல வேற லெஃப்ட் ரைட் நம்ம ஆளுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த பக்கம் திரும்பி நின்னுப்பாங்க. அக்கா நீங்க என்ன பண்ணுங்க, நேரா புது புது இடங்கள் சபைகள் எல்லாம் எங்களை இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடும் பொழுது சில நேரத்துல கூகுள் மேப் எங்களை தப்பா கொண்டு போய் விட்டுடும். அப்போ யாராவது ஒருவர் அப்பாயிண்ட் பண்ணி இவர் தான் உங்களுக்கு ரூட் காட்டுவார்னு சொல்லுவாங்க. ஐயோ, அவரு கடைசி வரைக்கும் எங்களுக்கு ரூட்டே காட்ட மாட்டார். நாங்களே எங்கேயோ மீட்டிங் சத்தத்தை கேட்டு பக்கத்துல கேட்டு நாங்க போயிடுவோம். ஆமென், ஹalleluya. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்க எங்க கட்டப்பட்டிருக்கீங்க, எங்க நிக்கிறீங்க, எங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்க, எங்க அவமானப்பட்டீங்க, எங்க உங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு அமுக்குனாங்க, எங்க குழியில போட்டாங்க, எந்த குழியில நீங்க இருக்கீங்க, எந்த பிரேத கல்லறையில கரெக்டா உள்ள இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். He knows you by your name. ஹalleluya, ஹalleluya. உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர் அவரே. ஆமென், ஆமென். இப்ப இதையெல்லாம் பாருங்க, இது ஒரு லைன்ல இப்ப முடிச்சிடறோம், ஒரு வசனத்துல முடிஞ்சிருது. பட் இது எவ்வளவு நேரம் இது நடந்திருக்குதுல்ல. அப்படியே பாடிட்டு ஆடிட்டு எல்லாரும் சந்தோஷமா கம்பீர சத்தத்தோட, எப்படியா, with a loud noise, கம்பீர சத்தத்தோட தேவனுக்கே மகிமை தேவ, அப்படி பாடல. பெண்கள்லாம் ஒரு கூட்டம், ஆண்கள்லாம் ஒரு கூட்டம். ஆமென், ஹalleluya.
அப்புறம் குடும்பத்துக்கெல்லாம் நன்மை செய்திருப்பாருல ஆண்டவர். குடும்பமா முடவன் வந்தான் அப்போ ஒரு 2-3 அதிகாரத்துக்கு முன்னாடி. இப்போ முடவன் கையில எதுவும் இல்லாம, எதுவும் கிளட்ச் இல்லாம அவன் நடந்து வரான். அவன் டான்ஸ் ஆடி காட்டியிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பெதஸ்தா குளத்துல கர்த்தர் ஹீல் பண்ணாரு. இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, பர்த்திமேயு அவங்க இவங்க நிறைய பேரு. அந்த 400 விதவையுடைய மகன் வந்து இறந்துட்டாரு இல்ல, நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் கூட இதுல இருந்திருப்பாங்க போல இல்ல. ஆமென். வித்தியாசமா இருக்கும் பாருங்க. ஒரு அப்பா வந்து சொல்றாரு, என் பையன் இப்படி இருக்கிறான், அலக்கடிக்குது பிசாசு அவனை போட்டு. அப்போ அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த பையனை கூட்டிட்டு வந்திருப்பாரு அந்த இடத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ புரியுதா இல்லையா நான் பேசுறது? புரியுது. ஆமென். 400 விதவையுடைய பையன் செத்தவனா எல்லாரும் பார்த்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்ப ஆண்டவரை துதிப்பதற்கு அவன் எப்படி வந்திருக்கிறான்? அவன் சொல்லுவான், டேய் நான் செத்தப்போ எத்தனையோ பேர் வந்து தொட்டாங்கடா என்ன. ஹல்லேலூயா. அவன் ஆராதனை எப்படி இருக்கும்? ஆராதனையுடைய அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க எதை கடந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் எதை கடந்து வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. என் ஆட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா உங்க ஆட்டம் அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த பையனுடைய ஆராதனை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்ல. ஆமென். முடிந்து போன வாழ்க்கையையும் மகிமையாக அவர் யோசிப்பார். அந்த பையன் பேரு கூட அதுல இல்ல. ஆமென். அவர் யோசிச்சிருப்பாரு, எத்தனையோ பேர் என்ன வந்து தொட்டாங்க, அவ்வளவு ஏன் என் பாடையே தூக்கிட்டு தான் போனாங்க, எவன் கை பட்டும் நடக்காத அற்புதம். ஏசப்பா வந்து நின்று பாடையை தொட்டார். யாரும் தொட முடியாதது அவர் வந்து தொடுவார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் பலவிதமா அற்புதத்தை கண்டவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஆராதிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா நம்ம இருந்தா ஒரு கூட்டத்துக்கு என்னைக்குமே ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஓகே பாருங்க, அதை படிக்கலாம். படிங்கம்மா. அடுத்தது 39 படிங்கம்மா. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர். இருங்க. என்னது? பரிசேயரில் சிலர். Thank you. சிலர் சொல்லுங்களேன். சிலர். அட நல்லா சொல்லுங்க. சிலர். சிலர். சி லா இர் மேல வைக்கிற புள்ளி. உஷாரா இருங்க அந்த சிலர் கிட்ட. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு இந்த அனுபவமே கிடையாது. நீங்க ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க, ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்ற அனுபவமே அவங்களுக்கு இல்லாததுனால நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சுனே இருப்பாங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போறிய, உனக்கு என்ன ஆச்சு பத்தியா? அவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க, நீ கூட தான் போற, உனக்கு என்ன ஆச்சு? ஹல்லேலூயா. உனக்கு வந்தவன் அடுத்ததெல்லாம் அவன்லாம் போயிட்டான், உனக்கு என்ன ஆச்சு? இதே கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க. பட் இவங்க கேள்வி கேட்கல, ஆர்டர் பண்றாங்க. என்ன ஆர்டர் பண்றாங்க? சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். போதகரே, கவனிங்கம்மா. போதகரே சொல்லுங்க. போதகரே உங்க சீஷரை அதட்டும். எப்படியும் இப்ப நான் ஆமா பயந்துட்டோம். இப்ப நம்ம சொல்லணும் போல, ஐயோ ஐயா நீங்க அதட்டீங்க, நாங்க ரொம்ப பயந்துட்டோம். நடிக்கணும் போல, பயந்துட்டோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். புள்ள குட்டி, குழந்தை குட்டி, இப்ப நடக்க முடியாதவன், கண்ணு தெரியாதவன், கர்த்தரால ரட்சிக்கப்பட்டவன், விடுவிக்கப்பட்டவன், தொடப்பட்டவன், நினைக்கப்பட்டவன், இவன் எல்லாம் என்ன பண்றான்? வந்து ஒரு ஆட்டம் ஆடி ஆண்டவர் முன்னாடி ஒரு ஒரு ஜெயத்தின் முழக்கத்தை செஞ்சா, இந்த பரிசேயரில் சிலர் சொல்றாங்க, ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுக்குறாங்க. எப்படி நம்ம ஏமாத்துறோம். சிஸ்டர் நீங்க வந்து ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஒரு ஆண்டி. எனக்கு அவங்க ஆண்டி. நானும் வாலிப பிள்ளையா இருக்கும் போது அந்த ஆண்டிங்களுக்குலாம் வேற ஆண்டி மட்டும்தான் பேரு. இப்போ அந்த ஆண்டி அங்கிளுங்களுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க பசங்க. என்னது? எஸ், பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி. கொஞ்சம் உஷார் போல இந்த ஆண்டிங்க அங்கிள்லாம். அந்த ஆண்டி என்ன பார்த்தா அந்த ஆண்டி சொல்லுவாங்க, அந்த ஆண்டி வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தையும் பட்டதில்லை. நல்லா கவனிங்க, ஒரு கஷ்டத்தையும். அந்த ஆண்டி பிறந்ததே கோல்டன் ஸ்பூன்ல தான். அந்த ஆண்டி வர்றது போறது எல்லாம் எதுல?
கார்ல அந்த ஆண்டி என்ன சொல்லுச்சு ஒரு நாள் சொன்னாங்க. ஒரு நாள், பாரு நான் உன்னோட வீடியோ எல்லாம் பார்த்தேன், ரொம்ப இந்த ஆடாத, என்ன என்ன பண்ணாத, என்ன பண்ணாத, ஷேக்லாம் பண்ணாத, நீ போ, நில்லு, பாடு, டிக்னிட்டியா, என்னது என்னது, அவரே டிக்னிட்டிய பார்க்கல, சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து மாட்டு தொழுவத்தெல்லாம் என் கர்த்தர் எனக்காக, யாருக்காக? நம்ம டிக்னிட்டி பார்த்துன்னு எப்படி இருக்கணும்? நான் எப்படி டிக்னிட்டி பார்த்துன்னு இந்த பாட்டு பாடுறது? அந்த அம்மா என்ன ஓயாம அட்வைஸ் பண்ணினே இருந்தாங்க. எப்ப பாக்குறாங்க, இன்னைக்கும் பண்றாங்க தான். நான் அவங்க எதிர்க்க சரிங்க ஆண்டி நான் பாட மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஆமென். நம்ம ஏன் ஹர்ட் பண்ணோம் மத்தவங்களை? எந்த அளவுக்கு நம்ம பதில் பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சைலண்டா இருந்தா நம்ம பக்கம் ஆண்டவர் நிக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம பதில் பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அமைதலா. ஆண்டிங்களுக்கு அதான் வேலை. அந்த ஆண்டிக்கு அதுதான், ஆடாத பாடாத முடியெல்லாம் இழுத்து கட்டுவே, சும்மா அப்படி சொல்லணும்னு தோணும், சொல்ல மாட்டேன். உள்ளுக்குள்ள மைண்ட் வாய்ஸ். நீங்க வேற நான் அப்படி சொல்லிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. எப்படி எப்படி அவர் பிரச்சனை அவருக்கு, ஏன் பிரச்சனை? அவருக்கு முடியல ஒரு பிரச்சனை இல்ல, தப்ப சொல்றேன். எனக்கு சுருட்ட முடி, என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். என்ன வாரினாலும் அவன் கஷ்டம் எனக்கு தான் புரியும். அதை எப்படி வாரணும்னு கிளாஸ் இருக்குது தனியா, சும்மா இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஏன் நீ பாரு இனிமேல் புடவை கட்டின்னு தான் என்ன பண்ண, அது இவன் ஆண்டவருக்கே வந்து அட்வைஸ் பண்றான். உன் சீஷர்களை கொஞ்சம் சவுண்ட் ஓவரா இருக்குது, வால்யூம் கம்மி பண்ண. எப்படி எப்படி சவுண்டு ஓவரா இருக்கு, சத்தத்தை கொஞ்சம். ஐயோ இது வேற கூட்டம். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக. யாரோட பாட்டு? மோசஸ் ராஜசேகர் ஐயாவுடைய பாட்டா இது? அந்த மோசஸ் ராஜசேகர் ஐயாவுடைய. ஓகே ஓகே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட வளருவான். அப்படி பாட எனக்கு பிடிக்காது. எனக்கு மைண்ட் வாய்ஸ்ல அந்த ஆண்டி முன்னாடி போய் கை அப்படி இவன் பேசுறானுங்க பாரு, அவன் முன்னாடி போய் கை இடுப்புல வச்சுட்டு ஆட வெட்ட வெட்ட வளருவான் கொஞ்சம் சிரிக்கணும்லாம் தோணும். அவன் கொட்ட கொட்ட உயருவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரா வந்து ஆண்டவர்கிட்ட உங்க சீஷர்களை கொஞ்சம் அதட்டும் என்றார்கள். ஆமென். இன்னைக்கு பல விதமான சூழ்நிலை உங்களை அதட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலைக்கு தெரியாது, காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்துகிற ஆண்டவர், சர்வ வல்லவர் இயேசு மகாராஜா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் போட்ல போயிட்டு இருக்கிறாங்க. காத்து ஒரு பக்கம், காத்து அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, படவு நிரம்பத்தக்கதான அலைகள் அதன் மேல் மோதிற்று. உள்ள வருது, படகுக்குள்ள தண்ணி வருது. ஆமென். படகுக்குள்ள தண்ணி வருது. நம்மளால அந்த காத்தையும் கடலையும் அதட்ட முடியுதா? முடியாது. நம்மளுக்கு இழிச்சவா யாரு? மனுஷன்தான். அவன் தான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவான்? சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எதை அதட்டணுமோ அதை நம்ம என்ன பண்ண, இந்த பரிசேயரால ஒரு பேய் அதட்டி ஓட்ட முடியல. ஆமென். ஐயா எத்தனை பேர் அவன் முன்னாடி, அவன் யார் அவரு? அந்த 38 வருஷம் வியாதியா இருக்கிறாரு, பெதஸ்தா குளத்தின் அருகே. அவரை கர்த்தர் விடுவிச்சா இவங்க எல்லாம் வந்துடுறாங்க லைனா வந்து. என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஓய்வு நாள். எப்படி எப்படி? இவங்களுக்கெல்லாம் நீங்க பயந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க வாழவே முடியாது. எதுக்கு பயப்படணுமோ அதை மாத்திரம் பயந்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஆமென். அவன் புள்ளையே தரக்குறைவா சீர்கேடான நிலைமையில இருக்கும். உங்க வீட்டுல ஏறி உங்க வீட்டு காஃபியை குடிச்சிட்டு உன் கப்லயே கையில வச்சுன்னு உன் வீட்டு பிள்ளைக்கு அட்வைஸ் கொடுப்பான். யார் பேச்சையும் கேட்கவே கேட்காதீங்க. அது உங்க சொந்தமாவே இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் பிடிங்க. அவர் தான் உங்க குடும்பத்தை நடத்துகிற மாலுமி.
ஹalleluya. வாசி என் பையன் நிறுத்திட்ட. கை வலிக்குதா? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அம்மா கோச்சுக்காதீங்க, உங்க பையனை வாசிக்க வைக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. இந்த பரிசேயர் அவனுக்கு என்னைக்குமே கேள்விதான், ஓய்வு நாள்ல ஏன் என்ன பண்ண? இப்ப ஓய்வு நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. இப்ப நான் ஒரு 10 கோடி 20 கோடி உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு சண்டே, நான் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்குறது இல்லை. நான் மண்டே காலையில 10 மணிக்கு மேலதான் வாங்குவோம். நம்ம சொல்லுவோமா? ஆஹா. என்னை கர்த்தர் தொட்டது சுகமாக்கியது ஓய்வு நாள் அன்னைக்குதான். ஹalleluya. ஒரு முறை நான் ஐயோ எனக்கு 10 சாரி, நான் டைம் பார்க்கலாம். அடுத்த ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். ஓகே. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்தாங்க. பயங்கர ஸ்பீடா ஓட்டி போய் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிருச்சு. உடஞ்ச காலு ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் 1.5 வருஷம் நான் படுத்த படுக்கையாவே ஆயிட்டேன். ஆமென், ஹalleluya. படுத்த படுக்கையாவே ஆயிட்டேன். என்னுடைய யங் ஏஜ்ல, வாலிப வயசுல. இந்த ஆண்டிஸ் இருக்கு பாரு, அன்னைக்கும் நம்மள விட்டதே கிடையாது. ஐயோ காலு உடஞ்சிடுச்சா, நீ கல்யாணம்? டேய், நான் இன்னும் பிகாமே முடிக்கலடா. I didn't even finish my studies. யாருங்க நீங்க இப்போ கல்யாணத்தை பத்தி? ஆனா நான் இன்னும் தேடுறேன். அந்த ஆண்டி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கல, மாப்பிள்ளையும் பார்க்கல, என் கல்யாணத்துக்கும் வரல, எனக்கு மொய்யும் கொடுக்கல பிரதர். That's very important. Hallelujah, hallelujah. ஃப்ரீ. இன்னைக்கு எது ஃப்ரீ? அட்வைஸ். இது கால் வீங்கிடுச்சு, நீ என்ன பண்ணு, வீட்டுல போய் உப்பு போட்டு அதுல ஒரு வெத்தலைய போட்டு காலை உள்ள விட்டு, அது பாவம், அது எதுக்கு வீங்கி இருக்குதுன்னே தெரியாது. இது இன்னும் இந்த அம்மா சொல்ற அட்வைஸை கேட்டு காலை உள்ள விட்டு கால் இன்னும் பெருசாயிடும். ஆமென். நீங்க என்ன பண்ணுங்க, பாவக்காய் ஜூஸா குடிங்க. அது பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வேற மாதிரி எதனா ஆயிடும், வேற விளைவுகள் எதனா ஆயிடும். ஹalleluya, ஹalleluya. சரி, சர்ச்சுக்கு எல்லாம் கடைசியா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஆபரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. மண்டே எனக்கு ஆபரேஷன், சண்டே தான் என்ன 4 பேர் தூக்கிட்டு போனாங்க சர்ச்சுக்கு. பர்ஷுவாக்கு மேசிய சபைக்கு என்ன தூக்கிட்டு போறாங்க. எங்க அப்பா ஒரு ஊழியக்காரர். அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதவங்க கை தூக்குங்க, தப்பு கிடையாது. எங்க அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு என்ன இருக்குது? அட தெரியும். தெரியுமா தெரியாதடா? எங்க அப்பா தெரியுமாடா உனக்கு? தெரியாது. உங்க அப்பா யாரு? வந்திருக்கு. அவன் உஷாரா ஏசப்பான்னு சொல்றான் ஐயா. ஓகே, ஈதனே. ஓகே, எங்க அப்பா யாருன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தெரியுமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த பாட்டம் தெரியுமா? சரி. அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீர். சரி, டைம் இல்லை. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. தெரியுமா இது? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. தெரியுமா இதுவும்? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷ. சரி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகே. இந்த பாட்டம் தெரியுமா? சரி, அப்ப இந்த பாட்டெல்லாம் எழுதுன பாஸ்டர் கே.எஸ். வில்சன் அவங்களுடைய ஒரே பொண்ணுதான் நான். ஓகே, இப்போ எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எங்க அப்பா ஊழியக்காரு, எங்க தாத்தா ஊழியக்காரு, நான் 3rd ஜெனரேஷன் ஊழியத்துல. அப்போ என்னுடைய பாட்டியோட சர்ச்சுக்கு அனுப்பிட்டாங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற 4 பேர் தூக்கிட்டு போனாங்க. இந்த கேள்வி கேட்கிறவன் இவன் அவங்க எல்லாம் என்ன கிராஸ் பண்ணி போனாங்க. எனக்கு யாரையுமே பார்க்கவே இப்ப பிடிக்காது. ஏன்னா அவங்க கேள்வி கேட்டா நம்மளுக்கு பதிலே இல்லைல்ல. சில நேரத்துல கேள்வியே நம்ம கேட்க கூடாது. ஹalleluya. நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். பல விதமான கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். திருநங்கைகள், ரெட் லைட்ல ஒர்க் பண்றவங்க, டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ், இப்படி நிறைய கேசஸ். சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணி ஜெயிலில் போறவங்க,
புழல் ஜெயிலில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட கேசஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் கவுன்சிலிங்க்கு. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கேள்வியே கேட்கக்கூடாது. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எங்க நான் அதுவே பாவம், ஏதோ அது வருது சபைக்கு ஆறுதலா இருக்கும், ஐயா வந்து பாடினா ஆறுதலா இருக்கும் கேட்க வந்தா பக்கத்துல உட்காந்து இருக்குது, என்ன புடவை இது, இந்த கலர் தான் இருந்ததா? ஹல்லேலூயா. உங்க புருஷன் எங்க? யார்கிட்டயுமே எந்த கேள்வியும் கேட்காதீங்க. கேள்வியே கேட்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நம்மளால முடியாது. அதனாலதான் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசப்பா, நீங்க போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில உட்கார்ந்து இருக்கிறேன், யார் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு கடைசியா இருக்கு. என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்கு மீட்டிங்கை முடிச்சு திரும்பும் பொழுது நான் பணமா பார்க்கணும். ஏன்னா 1.5 years என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அது பயங்கரமான பெயின், அது எதுவுமே எனக்கு சரியே ஆகல. இப்படி இருந்த சிச்சுவேஷன்ல மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கடைசியா பாஸ்டர் சொன்னாங்க, எழுந்து நில்லுங்க எல்லாரும். அந்த வார்த்தை அவர் சொல்லல ஹோல் டே, அந்த ஹோல் மீட்டிங்ல அந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. கடைசியா சொன்னாரு, நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, எழுந்து நில்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு யாரோ ஒருவரை தொடுவதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். எங்க? சபையில. சொல்லுங்க, ஏதோ யாரோ வைக்கிற கன்வென்ஷன் கூட்டத்துல இல்ல. கம் ஆன், லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. எங்க? எங்க? சபையில இருந்தாதான் ஆசீர்வாதம். சபையை விட்டு எங்க உங்களை ஆட்டலாம், கீழே உஃப்னு ஊதலாம், தள்ளலாம், தொட்டா பறக்கலாம், போலாம். நம்பர் 28 எழுந்துரு. இன்னைக்கு அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. நம்பர் 19 யார் இருக்கிறீங்க? இந்த வார்த்தை சொல்லுது, ப்ளூ கலர் யாரு, பச்சை கலர் யாரு, ஊதா கலர் யாரு, இவன் யாரு, அவன். நான் சொன்னேன், உன்னை யார் யாருன்னு கேட்கறதுக்கு அவன் பேர் தீர்க்கதரிசி. எரேமியா கண்ட தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம், எந்த சைடு திரும்பி இருக்குது குவலை, எல்லாம் கிளீனா சொல்றாரு எரேமியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்மால் இப்பதான் எல்லாம் கத்துக்கிட்டீங்க. ஆமென். இப்பதான் கத்துக்கிறாங்க எல்லாம், ஒருத்தர் ஒன்னொன்னா ஃபாரின் போய் ப்ராஃபெட்டிக் ட்ரைனிங் எடுத்துன்னு வந்துட்டு நம்பர் 30 எழுந்துரு, நம்பர் 44. நம்மால வெக்கமே இல்லாம நல்ல சபையில ஐக்கியப்பட்டு நல்ல போதகர்கிட்ட இருந்தாலும் முக்காட போட்டு அழுது நாம் பின்னாடி ஓடுறது. ஹல்லேலூயா. என்ன கோவிச்சு கொள்ளாதீங்க. என்ன, நான் அதுக்கு தான் சொன்னேன், I'm a third generation இந்த ஊழியத்துல. இதோடைய பாடுகள் என்னன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு பாரங்கள் இதுல இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆமென். உண்மையுள்ள ஊழியவன் எல்லாம் லாசரு மாதிரி மூட்டை கட்டி எல்லாரும் அனுப்பியாச்சு. கர்த்தர் வந்து ஊழியக்காரங்களை கேட்கிறாரோ இல்லையோ, நிச்சயமா விசுவாசிங்கள கேள்வி கேட்பார். என்ன நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க யாரை ஆதரிச்சீங்க யாரை ஆதரிக்கலன்ற கணக்கை நீங்க நிச்சயமா கர்த்தருக்கு கொடுக்கணும். யாரு பின்னாடி ஓடுனீங்க யாரு பின்னாடி ஓடல, எங்க எம்டியா இருக்குது எங்க கூட்டம் சேருதுன்னு கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுத்துதான் ஆகணும் ஒரு நாள். உஷார். ஹல்லேலூயா. சோ எழுந்து நிற்க முடியாம 4 பேர் என்ன தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்களோட உதவியோட எழுந்து நின்று கடைசி ஜெபத்துல பெனடிக்ஷன் போடாத ஆசீர்வாதம் போடணும்னு எழுப்பி நிக்க வச்சது. அன்னைக்கு எனக்காக ஹீலிங் சர்வீஸா கர்த்தர் அதை மாத்திட்டாரு. 25,000 பேர் இருக்காங்க. ஐயாவுக்கு தெரியும் சபை 25,000 பேர் அந்த சபையில இருக்காங்க. என் ஒருத்தருக்காக கடைசி ஜெபத்தை கர்த்தர் ஹீலிங் பிரேயரா மாத்தி என் தலை மேல யாரும் கையை வச்சு கீழெல்லாம் தள்ளல. நம்பர் 33 யாருன்னு யாரும் கேட்கல. வெள்ளை கலர்ல போடவ கிடவ ஒருத்தரும் என்னை எதுவும் சொல்ல. ஆனா கர்த்தருடைய ஆவி என்னை பற்றி பிடித்தது, அவருடைய அக்கினி என் மேல் விழுந்தது, என் பலவீனங்களை அக்கினி பட்சித்து போட்டது. வாலிப பிள்ளையாய் ஆவில நிரம்ப ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. for the first time நிரம்ப ஆரம்பித்து என் உடல்ல இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போட்டார். அட நொண்டியா சர்ச்சுக்குள்ள வந்தங்க, ஒரு ஊழியக்கார பெண்ணாய், ஊழியக்கார குடும்பத்துல பிறந்த பெண்ணா. எங்க அப்பா பாட்டுனா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அவர் பாட்டுல நடந்த அற்புதத்தெல்லாம் எல்லாம் விவரிப்பாங்க, சொல்லுவாங்க. பாவம் அந்த ஊழியர் வீட்டுக்கு வந்தா தான் சொந்த பிள்ளையே நொண்டியா இருக்கிறத என் தகப்பனார் பார்த்து இருக்கிறார். ஆனாலும் விடல ஆண்டவர். ஆமென். ஏது எப்படி நடந்தாலும் பின்னாடி சட்டை கிழிஞ்சாலும் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று அவர்கள் பாராட்டின வைராக்கியம், அந்த வைராக்கியத்தின் ஆவி எங்களை பற்றி பிடித்தது. ஹல்லேலூயா.
not for likes, not for subscribers, not for followers, nothing, no nonsense. Hallelujah, hallelujah, hallelujah. ஒண்ணும் கிடையாது. இதுக்கெல்லாம் மாயமான காரியத்துக்கு பின்னாடி போற அளவுக்கெல்லாம் அழைப்பை நாங்க வீணடிக்க கூடாது. நம்ம வீணடிக்க கூடாது. ஆமென். அபிஷேகத்தை வீணடிக்க கூடாது. ஹalleluya, ஹalleluya. போட்டு ஒரு 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 தொடு தொட்டார் பாருங்க ஆண்டவர். நொண்டியா இருந்த நானு 1.5 வருஷம் கழிச்சு நான் கண்ணை திறந்து ஆமேன்ற சவுண்ட் கேட்டோன்னா கண்ணை திறந்து பார்த்தா நான் 2 காலையும் தரையில வச்சு 2 கையும் மேல தூக்கி நான் நின்று கொண்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த அற்புதத்தை பார்த்தது யார் தெரியுமா பிரதர்? அந்த ஆண்டிங்க தான். உட்கார்ந்துக்கோ செல்லும், கால் வலிக்க போகுது. சும்மா இது இப்போ இப்படி இருக்கும். அப்புறமா விலகி ஓடு. சும்மா உன்னை போல பிறனை உன் பிள்ளைக்கு இதை பேசுவீங்களா? உங்களுக்கு இதை பேசுவீங்களா? எப்படா விடுதலையாவும் காத்துட்டு இருக்கிறோம்ல. மத்தவனுக்கு விடுதலையானா கையை தட்டி பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பிரமித்து நிக்கிறாங்க. பிரமித்து நின்ன ஒரு கூட்டம் ஆடி பாடணும்னு பிசாசுக்கு இங்க எரிய ஆரம்பிக்குது. ஹalleluya, ஹalleluya. எல்லா சகலவித லா தெரிஞ்சவங்களுக்கு இப்ப எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த லாவால நடக்காதது அவருடைய லவ்னால நடந்தது. ஹalleluya, ஹalleluya. அது நடந்ததுனால இவன் பாக்குறான் பரிசேயர் எல்லாம். அவனோட சின்சியாரிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. யாரு? பரிசேயர். அவன் பாருங்க வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கலாம்ல, அவனும் வந்து வேடிக்கை பார்க்க வந்தான் பாரு. நம்மளுக்கு வர கூட்டம் எல்லாமே நம்மள ஆதரிக்கிற கூட்டம் இல்லையா, கூடவே இருந்து இது என்ன பண்ணுதுன்னு பாக்குற கூட்டம் பாதி இருக்குது. ஹalleluya, 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 ஹalleluya. எங்க அப்பா இறந்த உடனே ஆட்டத்தை செஸ் போர்ட்ல ஆட்டத்தை கலைச்ச மாதிரி எங்க சுத்தி இருக்கிற கூட்டத்தை கத்தர் கலைச்சு விட்டாரு. நான் ரொம்ப ஃபீலிங்ஸ், எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அடடடா, அப்பாவுக்கு கை கொடுத்தவங்க எல்லாம் எனக்கு கை கொடுத்தாங்கன்னு பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க. ஆமென். சிலருக்கு பெண் தானே, சிலருக்கு எங்களுக்கெல்லாம் வில்சன் ஐயா தான். ஓகே, ஹalleluya. அப்படியெல்லாம் யாரா போயிட்டா சோர்ந்துடாதீங்க. உங்க சீசனுக்கு கிதியோனுக்கு கொடுத்தத மாதிரி கர்த்தர் கொடுப்பார். குனிய சொன்னா குனிவா, நிமிர சொன்னா நிமிரா, நக்கி குடினா நக்கி குடிப்பான், கையில் எடுத்து குடினா. அடடடா, வித்தியாசமான ஆளை கர்த்தர் தருவார். கர்த்தர் ஒண்ணுதான் சொன்னார், நீ போனவங்க உன்னை இப்படி திடீர்னு பிரிஞ்சு போயிட்டவங்க, தப்பா பேசுறவங்க, கவலைப்படாத. உன் தகப்பனாரை நடத்தினவர் நான், உன்னையும் நடத்த நான் வல்லவராயிருக்கிறேன். ஹalleluya. இவங்க அதட்டுறது தான் இவங்க வேலை. சொல்லுங்க பக்கத்துல பார்த்தா, அதட்டுறது தான் வேலை, மிரட்டுறது தான் வேலை. சொல்லுங்களேன், மிரட்டுறது தான் வேலை. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கும் சில பெரிய பெரிய போதகர்மார்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப தயவா கால் பண்ணி, இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, வேண்டாம். ஒரு பாயிண்ட்ல அவங்க பேச்ச நான் கேட்டு ஆமா சொன்னேன். அப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பித்த, உன்னை அழைத்தது நான் தானே, நீ ஏன் என்ன பார்க்காம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற? உன்னை அழைத்து நான் வித்தியாசமாய் நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். ஹalleluya. உன் கண்ணுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி அல்ல, நான் எதை விரும்புகிறேனோ அதை உன்னை கொண்டு நான் செய்வேன். அதற்கு நீ அர்ப்பணிக்க தயார்னா வா, வந்து சேரு. ஹalleluya. பேழைக்குள்ள நோவா ஆள் சேர்த்தது போல கர்த்தர் இன்னைக்கு பேழைக்குள்ள உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். அவங்க அதட்டுறாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க கீழே போட்டு தள்ளுறாங்க, இதெல்லாம் இன்னைக்கு யோசிக்காதீங்க. யார் எப்படி அதட்டுனாலும், ஆமென். பர்த்திமேயு கூப்பிடுறாரு, கூப்பிட்டா கூட இருக்கிறவன் என்ன பண்றான்? சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, சும்மா ஷட் யுவர் மவுத். ஹalleluya. அவங்க பாஷையில என்னன்னு கத்துக்கல பாரு, நம்ம கத்துக்கணும் அதையும். ஷட் யுவர் மவுத், வாய மூடுறா. இவன் பார்த்தான் பர்த்திமேயுக்குள்ள, என்ன டே, எனக்கு கண்ணு வேணா தெரியாம இருக்கலாம்டா, ஆனா எனக்கு காதும் எனக்கு வாயும் மத்த எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எது இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. எது இருக்குதோ அதை குறித்து அதை வைத்து கர்த்தர் என்ன செய்ய சொல்றாருன்னு பாருங்க. ஹalleluya, ஹalleluya. ஷோ அப்படின்னா இவர் பர்த்திமேயு அவங்களுக்கு பதில் கூட சொல்லல. அதுதான் என்ன ரொம்ப கவர்ந்துடுச்சு. பர்த்திமேயு பதிலே சொல்ல, திருப்பி நம்மால இருந்தா திருப்பி நீ ஷூ, நீ போடா, நீ போ. நம்மால அங்கேயே சண்டை போட்டு we will miss our kairos moment.
நமக்குன்னு கர்த்தர் குறித்த அந்த 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 மொமெண்ட் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பக்கத்துல சொல்லுங்க, மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஆஃபர். சொல்லுங்க, மிஸ் பண்ணாதீங்க சிஸ்டர், மிஸ் பண்ணாதீங்க பிரதர். உங்களுக்காக கர்த்தர் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். அந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, ஆமா சரவணா ஸ்டோர்ல எங்கன்னா புடவை பத்துன்னு இருக்காதீங்க. ஆமா ஆடி ஆஃபர் அது இது, தமிழ் நியூ இயர், வருஷ பிறப்பு கிறப்பு எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறத ஒருவனும் உங்க கரத்துல இருந்து தட்டி படிக்கவே முடியாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க டீல் பண்ண முடியாம இருக்கிறீங்களா, அவங்கள கர்த்தர் டீல் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மா பேரே இல்லாத ஒரு ஸ்திரீ வீட்டுல இருக்கிற விலையுயர்ந்த தைலத்தை கொண்டு வராங்க ஆண்டவர்கிட்ட. கொண்டு வந்தா இங்கேயாச்சும் பரிசேயர்கள் அதட்டுறாங்க, அங்க சீஷர்கள் சொல்றாங்க, என்னது சொல்லுங்களேன், அங்க பர்த்திமேயுக்கு. இங்க இந்த அம்மா வந்து தைலத்தை ஆண்டவர் மேல ஊத்துனா அந்த அம்மாக்கு பதில் என்ன வருது? ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டியே. பிசாசு சொல்வான், உன் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்ட, நீ படத்துக்கு போனியா, தம் அடிச்சியா, குடிச்சியா, என்னதான்டா பண்ண. பிசாசு நம்மள பார்த்தோம், ஐயோ சே பாவம் பாவம். இந்த அம்மா பதிலுக்கு ஒரு பேச்சும் பேசல. இந்த அம்மா பேசாததுனால பரலோக தகப்பன் அவர் பேசுகிறார். அவர் இந்த அம்மாவை குறிச்சு சாட்சி சொல்றாரு, டே அப்பா அந்த அம்மாவை விடுப்பா, இவள் தன்னால் என்றதை அவள் செய்தார். பவுலையும் சீலாவையும் போட்டு கட்டி அதட்டி என்ன பண்றாங்க போட்டு, ஆனா எந்த சூழ்நிலையும் அவங்கள அதட்டி வைக்க முடியல. பாட்டு பாடுறாங்க, துள்றாங்க, குதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கட்டி போட்டாலும், அதட்டி கட்டி போட்டாலும் இவங்களால ஆராதிக்காம ஆண்டவருக்காக ஏன்னா ரத்தம் அந்த மாதிரி ரத்தம். இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங். என்னது? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுது. பொங்கி வழியணும் இந்த வருஷம் ஆண்டவருக்காக. எத்தனை பேர் உங்களை எப்படி அதட்டினாலும், யாரு முன்னாடி நீங்க அதட்டி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. இன்னும் காலங்கள் கொடியதாய் வரும். இன்னும் ஊரே கிறிஸ்தவனை பார்த்து அதட்டும், ஊழியனை பார்த்து அதட்டும். ஆனா பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக வெற்றி கொடியை அவர் நாட்டுகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவையும் அதட்டினாங்க, அவர் சைலண்டா தூங்கிட்டு இருக்கிறாரு. பேதுரு தக் லைஃப்ன்றானே நம்மள, தக் லைஃப் ஸ்வாக் இதெல்லாம் போடுறாங்கல்ல, இது மாதிரி ஒரு தக் லைஃப் நான் பார்த்ததே கிடையாது. உனக்கு என்னடா, என் தலைய வெட்டி போடணும் நாளைக்கு காலையில, அவ்வளவுதானே, என்னை தூக்கி அடிச்சு கட்டி போட்டு. பேதுரு அப்போஸ்தல 12 வீட்டுல போய் வாசிங்க. இதுல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு, பிரிசன்ல இருக்கிறாரு, கட்டி போட்ட நிலைமையில இருக்கிறாரு. கட்டி போட்ட நிலைமையில தூங்க முடியுமா நம்மளால? எனக்கெல்லாம் என் தலைகாணி மாறினா கூட தூக்கம் வராது. ஆமென். எனக்குன்னு ஒரு தலைகாணி, அந்த தலைகாணியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது எங்க வீட்டுல எத்தனை பேர் வந்தாலும் சரி, அந்த தலைகாணியை நானு, எனக்கு அதுல படுத்தாதான் தூக்கம் வரும். ஆனா இந்த பேதுரு கட்டப்பட்ட நிலைமையில, எப்பா உனக்கு என்னப்பா, இதுதான் அதட்னா நம்ம ரிப்ளை பாரு எப்படி இருக்கு. போட்ட அதட்டிட பாரு, அடுத்த நாள் காலைல இயேசு மறுதலிக்கிறியா, ஊழியம் செய்வியா மாட்டியா அப்படின்னு மிரட்டி ஜெயில போய் போட்டு, அடுத்த நாள் காலையில சிறை சேதம் பண்ண போறாங்க பேதுரு. அங்க சார் அழகா தூங்குற. ஹல்லேலூயா. ஏன்னா அவரை பற்றி பிடித்து அக்கினி அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செஞ்ச ஊழியம் அவருக்கு தான் தெரியும். அவரை செய்ய வைத்தவர் யார் என்பது அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தெரியும், டே நீ அதட்டு, நீ என்ன ஜெயில போடு, எங்கனா போடு, ஆமா நீ எங்கனா போடு, நீ எங்க போட்டாலும் நான் ஆண்டவருக்காக வாழ்வதை நான் நிறுத்தவே மாட்டேன், செயல்படுவதை நிறுத்த மாட்டேன். எப்பக்கத்துல தள்ளப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், நான் ஒடுங்கி கீழே தள்ளப்பட்டோம், மனம் முறிந்து அப்புறம் கைவிடப்பட்டோம். இல்ல அந்த வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 16. சீக்கிரம் படிங்களே.
எப்பக்கம் நெருக்கப்பட்டோம். சாரி, 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதில்லை. ஹalleluya, ஹalleluya. தானியேல், நீ ஜெபிக்க கூடாது போ, இதுக்குன்னு எங்க அந்த சிங்கத்தின் கெபில போட்டான். டேய், கர்த்தர் வைராக்கியம் கொண்டு, என் மகனையா நீ அதட்டின, என் மகனை கடிக்கிறதுக்கும் சாவடிக்கிறதுக்கும் உள்ள உன்னை போட்டல்ல, அதை அதட்டுவதில் நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் அதன் வாயை கட்டி போட்டுட்டார். யார் உங்களை அதட்டினாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சந்தோஷம் இல்லையா? கர்த்தர் என் கூட பேசினார்னு சொன்னவங்க மாத்திரம் கை தூக்குங்களேன். இல்ல இல்ல, திரும்பி, கர்த்தர் என்னோட பேசினார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குனா போதும், மத்தவங்க எல்லாம் தூக்க தேவை. ஹalleluya. என்ன பேசினாரு? எந்த வார்த்தை கர்த்தர் உங்களோட கூட பேசினார்? உட்கார்ந்துட்டே சொல்லுங்களேன். God is giving an opportunity to testify. சொல்லுங்க ஒரு வார்த்தை. உட்கார்ந்துட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக, 1900 அதெல்லாம் சொல்லக்கூடாது. எது கர்த்தர் தொட்டார் சீக்கிரம் சொல்லணும். Amen. Good, very good, very good. Very very profound and wise word. சொல்லுங்க. Amen, amen. Hallelujah. சொல்லுங்க. உங்களை தான் கேட்கிறேன் ரொம்ப நேரமா. நீங்க தானே ஃபர்ஸ்ட் கை தூக்குனீங்க. சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்களேன். அதட்டுறார் கர்த்தர், உங்களுக்காக அவர் அதட்டுவார். ஹalleluya. பின்னாடி யாரோ கை தூக்குனீங்களே, ஜஸ்ட் அப்படியே நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லுங்களேன். சொல்லுங்க ஐயா. Amen. Praise God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, அடுத்த வாரம் இன்னும் அநேக புது ஆத்துமாக்களை நீங்க கூட்டி கொண்டு வரணும். ஹalleluya. கண்களை மூடுங்க. எந்த எதிரியின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே, எந்த எதிரியின் கண் முன்னே வெற்றி மகுடம் சூட்டினாரே, ஆராதனை. ஹalleluya. யாரெல்லாம் சந்தோஷம்? அப்பா தாத்தா வந்து சுவிசேஷ பணி, அப்பாவும் சுவிசேஷம் தான். ஆனா அப்பாவுக்கு இருந்த பாடுகள், இந்த ரொம்ப பாடுகள், 2 கிட்னி ஃபெயிலியர். அதில் அந்த பண்ணிட்டு அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க. ஜோயல் தாமஸ் சொன்னாங்க, அந்த இது என்னதுன்னு இந்த இதில் அப்பா பாடினாங்களே, யுனைடெட்ல பாடும்போது எவ்வளோ அண்ணன் கொடுக்கணும் காணிக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பா சொன்னாரா, நான் பாடுறது கர்த்தருக்கு உனக்கு இல்லைன்னாரா. ஹல்லேலூயா. அந்த இடத்துலயே ஒயிட் அண்ட் ஒயிட்ல உட்கார்ந்து ஒரு பிரதிஷ்டையான ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா, அந்த சிங்காசனம் அப்போதான் வந்து போடப்பட்டது. கரங்களை தட்டுங்க நல்லா. இதை நான் முக ஸ்துதிக்காக சொல்லலை. அவர் பாடும் பொழுது, நான் எப்பெல்லாம் அந்த யுனைடெட் பார்க்கிறேனோ, அவர் பாடும் பொழுது நான் அழுவேன். ஏன்னா தேவன் இறங்கி அங்க வாசம் பண்ணினார். பிரைஸ் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் சந்தோஷம்? ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். வில்சனையா பாட்டை நம்ம பாட போறோம். ஆமா, என்னன்னா, என்னை விட்டு போகாதீங்க,